இன்றைய தினத்தின் தலைப்பாக மரணமும் ஜீவனும் என்ற தலைப்பிலே டெத் அண்ட் லைஃப், இதற்கான மூலவசனமாக 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அங்கே 11-12 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, it is a faithful saying, for if we be dead with him, we shall also live with him. If we suffer, we shall also reign with him. If we deny him, he also will deny us. இன்றைக்கு உத்தமனுக்கு உத்தமனும் மாறுபாடுமுள்ளவனுக்கு மாறுபாடுமுள்ள தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். நாம் இந்த உலகத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது பாடுகளை இயேசு கிறிஸ்து சகித்தது போல இந்த உலகத்தின் பாடுகளை நாமும் சகிக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை இந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ளாய் அழைத்திருக்கிறார். நாம் விசுவாசத்துக்குள்ளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவோடு கூட நாம் பாடுகளை சகித்தால் அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் உண்மை இல்லாதபடிக்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் நாம் அவரை மறுதலிக்காதபடிக்கு அவரும் நம்மை மறுதலிக்க மாட்டார் என்ற நிச்சயத்தில் அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் போது நாம் சாவதில்லை, நாம் ஜீவனோடு கூட என்றென்றைக்கும் கர்த்தர் நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய மகிமை நாம் பார்ப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.